அர்த்தமுள்ள இந்து மதம். கவிஞர் கண்ணதாசனின் தத்துவ படைப்பு. அத்தியாயம் 21. உலவும் ஆவிகள். இறந்து போனவர்களுடைய ஆவிகள் தங்கள் குடும்பத்தினரை கண்காணிக்கின்றன என்பதற்கு மறுக்க முடியாத ஆதாரங்கள் கிடைக்கின்றன. ஆவி உலகில் உலவுகிற சிலர் தங்களுக்கு பிரியமானவர்களின் உடலில் புகுந்து கொண்டு அவர்களையே மீடியமாக வைத்து மற்றவர்களோடு பேசுகிறார்கள் என்பது உண்மை. அண்மையில் தினமணி கதிர் பத்திரிகையில் காங்கிரஸ் பிரமுகர் திரு பி.ஜி. கருத்தருமன் அவர்கள் இதுபற்றி 2 கட்டுரைகள் எழுதியிருந்தார்கள். இறந்து போனவர்களுடைய ஆவி தங்களுக்கு பிரியமானவர்கள் உடலில் புகுந்து பேசுவதும் உண்டு. வேறு உடல்களை மீடியமாகக் கொண்டு பேசுவதும் உண்டு. எனக்கே இதில் அனுபவம் உண்டு. 1941 ஆண்டு என் உடன் பிறந்த 4வது சகோதரி இறந்து போனார். அவருக்கு 2 பெண்களும் ஒரு பையனும் உண்டு. அந்த பெண்களில் மூத்த பெண் மீது என் சகோதரியின் ஆவி வந்து பேசுவது உண்டு. ஏதாவது முக்கியமான பிரச்சினைகளைப் பற்றி பேசிக் கொண்டிருக்கும்போது என் சகோதரியின் ஆவி தன் மகள் உடம்பில் வந்து பேசும். அந்த பெண்ணுக்கு நான் மாமன். சாதாரண நேரங்களில் மாமா என்றழைக்கின்ற அந்த பெண் ஆவி வந்து அழைக்கும்போது தம்பி என்றழைக்கும். மற்ற உறவினரையும் என் சகோதரி எப்படி அழைப்பாரோ அப்படியே அழைக்கும். மேலும் குரலும் என் சகோதரியின் குரலாகவே இருக்கும். இதை நான் பலமுறை கண்டிருக்கிறேன். ஆவி வந்து சொன்ன விஷயங்களெல்லாம் நடந்திருக்கின்றன. இறந்து போனவர்களுக்கு பிரியமான பதார்த்தங்களைச் செய்து நாம் படையல் நடத்துகிறோம் அல்லவா? அந்த பதார்த்தங்களை ஆவிகள் உண்ணுகின்றன என்பது ஐதீகம். தர்க்கத்திற்கு இது நிற்க முடியாது என்று வாதிடுவோரும் உண்டு. ஆனால் இறந்து போனவர்களுடைய ஆவி பற்றிய பல சம்பவங்களை தம் வாழ்நாளிலேயே கண்டிருக்கிறார் மதுரை ஆதிநகர்த்தர் ஸ்ரீலஸ்ரீ சோமசுந்தர ஞான சம்பந்த தேசிக பரமாசாரிய சுவாமிகள். அவர் கூறியுள்ள சில அனுபவங்களை அப்படியே இங்கு எடுத்துக் கொடுப்பது வாசகர்களை சிந்திக்க வைக்கும். அவர் சொல்லியுள்ள பல விஷயங்களில் சிலவற்றை மட்டுமே நான் இங்கே தருகிறேன்.